ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வந்து தொடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிலும் பயங்கரமாக அடிக்குது. அடித்தாலும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நாம் என்ன நம்ம குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியது, நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ, நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மழை காலன்ற போது நம்ம குழந்தைங்க பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகும்போது இவ்வளோ பெரிய கொடையெல்லாம் அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? அதனால கர்ச்சீப் மாதிரி இருக்கிற சைஸில் கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்கும் துண்டு. இதில் வெட்கப்படுறது கேவலப்படுறது எதுவுமே இல்லை. அதை நல்லா மடித்து அவங்களோட பேக்கில் வந்து வச்சு விடுங்க, சரிங்களா? அப்படி வச்சு விடும்போது அவங்க ஒரு வேளை மழையில் நனைஞ்சாலோ அது வந்துட்டு அவங்க உடனே தொடச்சிப்பாங்க ஸ்கூலுக்கு போனால் கூட. இல்லை அவங்க ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது திடீர்னு மழை வந்தாலும் அது ஈஸியாக அவங்க போட்டுக்கிட்டு அவங்களோட பேக்கும் கவர் பண்ணிப்பாங்க, சரிங்களா? கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கிறதே நல்லா மடித்து சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் அவங்க மழைக்காக நிறைய மரத்துக்கடியெல்லாம் நிற்பாங்க. அந்த மாதிரி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. கரண்ட்டில் வந்துட்டு கை வைக்கிறது, ஈரத்துலேயே நினச்சிட்டு கையை கொண்டு போய் அப்படியே வருது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. யோசிச்சு பாருங்கள். எல்லா வழி நான் சொல்கிறது ஒரு வழி 2 வழி தான். ஆனால் நிறைய விஷயம் நம்மளே எதிர்பார்க்காம அவங்க செய்வாங்க. ஸோ அது என்னங்கிறது நம்ம கூர்மையாக அப்பப்போ கண்டுபிடிச்சிட்டு அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். நாமளும் எல்லா இடத்துலையும் அவசரமாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கை வைக்கிறது இந்த மாதிரி வேண்டாம் சொல்லி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இது நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது கூட நாம் அவசரத்தில் போகிறதுனால மறந்துட்டு போயிடுவோம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு பாட்டில் தண்ணி எப்பயுமே நம்ம கொண்டுட்டு போகிறது ரொம்ப 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 முக்கியமானது. இது மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும், சரிங்களா? அதனால் எப்பயுமே ஒரு பாட்டில் தண்ணி கொண்டுட்டு போயிருங்க. நம்ம அர்ஜென்ட்டுக்கு போய் கடையில் போய் வாங்கினாலும் அந்த தண்ணி சேராமல் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை, அது சின்னதாக இருக்கும் ஆனால் பெரிய பிரச்சனை ஆயிரும்ன்றவாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ என்னால் வந்து மழைனால வரக்கூடிய அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் நிறைய சொல்ல முடியும். ஆனால் இருந்தால் ஷார்ட்ஸ்னால நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஒவ்வொரு விஷயம் கூர்ந்து கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வழி தான், இந்த தெருவு தான், இந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். நம்ம பிள்ளைங்க போகிறாங்க அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாமளும் போவோம். நாம் அப்படி பண்ணும்போது அம்மா என்ன செய்கிறாங்க, அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்றத அவங்க கூர்ந்து கொண்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் செய்ய ஆரம்பிப்பாங்க. மழை காலத்தினால சொல்ல கிடையாது, வெயில் காலத்துலையும் சரி, மழை காலத்துலையும் சரி, எல்லா நாள்லையும் சரி என்ன பண்ணுறாங்க, சுவிட்சில் கை வைக்கிறாங்களா, இல்லை வீட்டை சுற்றி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களா, ஏதாவது நோண்டிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு இல்லை இந்த எதுவுமே நடக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விளையாடுறங்கும் போது விட்டுறலாம். அப்படி இல்லாமல் அவங்க வேறு ஏதாவது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. ரொம்ப தேங்க்யூ.